இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மேக்ஸில் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், அது அடிஷன் பற்றி போட்டேன். இது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். சரிங்களா? சப்ட்ராக்ஷனில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அடிஷன் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளோட அதாவது சைனை வச்சும் சொன்னோம், எக்ஸாம்பிள் வச்சும் சொன்னோமா. ஆனால் இதை வந்து நம்ம வந்து சைனை வச்சு சொல்ல முடியாது, எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நம்பர் இப்போ 5லேருந்து உங்களுக்கு 3 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? 5 - 3 என்னது உங்களுக்கு 2. இதுவே என்னென்னா 3லேருந்து -5 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்னது 3லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணிவிட்டு -2 போட்டுறணும். சரிங்களா? இது வந்து அடிஷன் ரூல்ஸில் பார்த்தோம்ல, ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தானே நம்ம போடணும்னு பார்த்தோம். அதே மெத்தட் தான். இது ரெண்டும் ஈஸி தான். அதே போல் ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, இன்னொரு என்ன பண்ண சொல்கிறாங்க? சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு நம்பர் என்னது இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? -5ஐயும் -3ஐயும் சால்வ் பண்ணணும். அப்போது இதுவும் மைனஸு இதுவும் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? அடிஷன் ரூல்ஸ் என்னபடி? அடிஷன் ரூல்ஸ் படி என்னது? ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ரெண்டையுமே என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயுமே என்ன சைன் இருக்கோ அதை போட்டுடணும். இதுதான் ரூல்ஸு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு நம்பர் 5ன்னு இருக்குது, ஒரு நம்பர் இது வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறதுனால, சப்ட்ராக்ட் பண்ண போகிறதுனால அந்த மைனஸ். இன்னொரு நம்பர் உங்களுக்கு -2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் வரும். என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஐ அப்படி போட்டுக்கணும். சரிங்களா? 5 அப்படி போட்டுட்டு இந்த மைனஸை கொண்டு வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? +2 வரும். சரிங்களா? +2 மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் +2. மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது +2 வந்துருச்சா? இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சிம்பிள் தான் போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 7 வரும். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இதுவே இங்கே ஒரு சின்ன நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே இங்கே ஒரு சின்ன நம்பர் இருக்குது, நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க? -5ஐ சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. இப்படி ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், எதை மைனஸ் பண்ண போகிறோமோ அது வந்து மைனஸில் கொடுத்துருந்தாங்கனாலே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் கட்டாயம் எழுதணும். எழுதுனா தான் ஆன்சர் ஈஸியாக வரும். என்ன பண்ணுவீங்க? 2 -× ப்ளஸ் அடுத்து என்னது 5. அப்போ என்ன வரும்? +7. அவ்வளோதான், முடிஞ்சா? இதுதான் உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் ரூல்ஸ். சப்ட்ராக்ஷன் ரூல்ஸில் வேறு இல்லை. சரிங்களா? இதுவே நம்ம இந்த மைனஸை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இதிலே நான் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸும் சொல்லிடுறேன். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும், இது நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கான சிம்பிள், ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு மல்டிப்ளைங்கிறது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமான்னு யோசிக்கணும். இதில் என்ன பண்ணணும்? ரெண்டையுமே என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸில் தான் வேல்யூ வரும். -× அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும். சரிங்களா? இதுவே ஒரு சைன் மைனஸாக இருந்தால் கூட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸில் தான் வரும். இது இங்கே இருந்தாலும் என்ன தான் வரும்? ஆன்சர் மைனஸில் தான் வரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸில் ரெண்டு சைனுமே சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ் பாசிட்டிவ், அதாவது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ரெண்டு நம்பரில் இருக்கிறதுமே என்னது ஒரே சேம் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். இதுவே ஒரு சைன் மாறி இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் தான் வரும். இதுவே அடிஷன் ரூல்ஸ் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். அடிஷன் ரூல்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோடு போட்டிருப்பேன். இதில் நான் உங்களுக்கு அடிஷன் ரூல்ஸ் என்னன்னு மட்டும் சொல்கிறேன். இப்போது ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, நீங்கள் ஆட் பண்ண போகிறதுக்கான ப்ளஸ், அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ப்ளஸில் தான் வரும். அதே ஒரு நம்பர் மைனஸ், நம்ம ஆட் பண்ண போகிறோம் மைனஸ், அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். சரிங்களா? ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஆட் பண்ண போகிறீங்க, ஒரு நம்பர் மைனஸ், அப்போ என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட். சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் சைன் போடணும். சப்ட்ராக்ட் அண்ட் பிக்கஸ்ட் நம்பர் சைன். சரிங்களா? பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போட்டுடணும். அவ்வளோதான். இதுவே மைனஸ் ப்ளஸ் இப்படி இருந்தாலும் என்ன தான் சேம் ரூல்ஸ் தான். புரியுதா இப்போ உங்களுக்கு?
தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.